மொழிப்போர் தியாகிகளுக்கான நினைவஞ்சலி செலுத்தி வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய தகுதி அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு தான் உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு, அவர் இருக்கும் முறை. புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு உண்டு, அவர் இறக்கும் முறை. இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு உண்டு, அவர் வாழும் வரை அந்த தகுதி அவருக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் அண்ணா திமுக தான் மொழிப்போர் தியாகிகளை கௌரவப்படுத்திய முதல் இயக்கம். திமுக அண்ணாவுடைய மறைவுக்கு பின்பு திமுக மொழிப்போர் தியாகிகளுக்கு நடித்தது, வேஷம் போட்டது, அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது போல் வேஷம் போட்டது. மொழிக்காக 37 தாளமுத்து ராஜன் போன்றவர்கள் தங்களுடைய உடம்புகளை கருக்கி உயிர் நீத்தார்கள். அதற்கு பின்பு பல்வேறு காலகட்டங்களிலே அண்ணாவின் தலைமையில் உள்ள திமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு திமுகவிலே தளபதியாக இருந்தார். அண்ணாவினுடைய வழக்கரங்களிலே சொல்கின்ற வீரவாளாக இருந்தால் அன்றைக்கு ஏற்பட்ட மொழி பிரச்சனையில் மொழிக்காக, தமிழ் மொழிக்காக நடந்த போராட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சிறை சென்றார். கலைஞர்கள் சிறைக்கு வர வேண்டாம், கலைஞர்கள் போராட்டத்துக்கு வர வேண்டாம், திரை நட்சத்திரங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்ன நேரத்திலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற வரலாறு உண்டு. இப்படி தலைவர் அண்ணா திமுகவுக்கு தான் வீர வணக்கம் செலுத்துகின்ற தகுதி உண்டு.